எபிசோட் 107. உயிர்காக்கும் மாத்திரையை போட்டு நெடுநேரம் கழித்து ஆதன் கண் விழித்தான். அவன் எழுந்ததும் அந்த இடத்தில் சுற்றி சுற்றி எதையோ தேடிக்கொண்டு அங்குமிங்கும் நடந்து கொண்டே இருந்தான். அதை பார்த்த சோமன், டேய் என்னடா எதையோ இப்படி தேடிக்கிட்டு இருக்க, என்னன்னு சொன்னா நானும் சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சு தருவன்ல என்று கூறினான். அப்போதும் ஆதன் எதையோ தேடிக்கொண்டே இருந்தான். அதை பார்த்த பருள் ஆதனை பார்த்து, என்ன ஆதன், அந்த உயிர் காக்கும் மாத்திரைய தேடிட்டு இருக்கியா என்று கேட்டாள். ஆமா பருள், அந்த சண்டை நடந்துட்டு இருந்த இடத்துல நான் அந்த மாத்திரையை தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் என்று கூறினான் ஆதன். ஓஹோ, அததான் நீ இப்படி தேடிட்டு இருந்தியா? பாரு பாரு, அந்த மாத்திரை இங்கதான் இருக்கு என்று கூறினான் சோமன். அப்படியா, இங்கதான் இருக்குன்னு நீ எப்பறம் இவ்வளவு உறுதியா சொல்ற என்று கேட்டான் ஆதன். அப்புறம் உனக்கு அந்த மாத்திரைய வாயில போட்டு விட்டதே நாங்க தானே, அப்புறம் எங்களுக்கு தெரியாத அந்த மாத்திரை எங்க இருக்கும்னு என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் ஆதன் திரும்பி பருளை பார்த்தான். பருள் ஆதனை பார்த்து, ஆமா ஆதன், அந்த மாத்திரைய உனக்கு போட்டுதான் உன்னை ரெக்கவர் பண்ணும், இல்லனா நீ மயக்கத்திலேயே இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்று கூறினாள். ஓ அப்படியா, சரி சரி பருள், அப்புறம் பருள் என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி என்று பருளின் கண்களை பார்த்து கூறினான் ஆதன். பருளின் அழகே அந்த கண்கள் தான். அதை ஆதன் பார்த்து ரசித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தது பருளுக்கு வெட்கத்தை உண்டாக்கியது. அவளது முகம் சிவந்தது. அப்போது வரை எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்த பருள் இப்போது ஆதன் தனது கண்களை பார்த்தே பேசவும் அவளுக்கு வெட்கத்தில் முகம் சிவந்து அவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை. பருள் தலையை குனிந்தவாறே ஆதனை பார்த்து, உடம்பு பார்த்துக்கோ ஆதன், நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்று கூறினாள். அதை கேட்ட ஆதன், சரி பருள் என்று கூறினாள். பருளும் இனம் புரியாத வெட்கத்தில் அங்கிருந்து சென்று விட்டாள். அவளுக்கு ஒவ்வொரு முறை ஆதனை பார்க்கும் போதெல்லாம் இதற்கு முன் அவன் செய்த விஷயம்தான் ஞாபகத்திற்கு வரும். அதனால் அவள் கோபப்பட்டு ஆதனை திட்டிவிட்டு அல்லது முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுவாள். ஆனால் அந்த பள்ளத்தாக்கு மலை ஏறும் போதும் அதன் பிறகு அவன் அந்த அனகொண்டா பாம்பிடமிருந்து தன்னை காப்பாற்றிய போதும் இப்போது அவனை பருள் காப்பாற்றிய போதும் அவளுக்கு ஆதன் மீது ஒரு அன்பும் பாசமும் உருவாகி இருந்தது போல் இருவரும் உணர்ந்தார்கள். பருள் அங்கிருந்து போவதை பார்த்து கொண்டே இருந்தான் ஆதன். அதை பார்த்த சோமன், என்னடா நடக்குதுங்க, உன்னை இத்தனை நாளா கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த புள்ள என்னடா உன்னை காப்பாத்தணும்னு நிக்குது, நீ மயக்கம் போட்டுதான் அது பதறுது, அதே மாதிரி நீயும் அந்த புள்ள கிட்ட செல்லமா பேசுற, இப்பவும் நான் பேசுறதை கேக்குறியா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா ஹார்ட் அட்டாக் வந்த ஆந்த மாதிரி அந்த புள்ள போனதையே பாத்துக்கிட்டு இருக்க, என்னதாண்டா நடக்குது உனக்கும் அந்த புள்ளைக்கும் என்று கேட்டாள். அது உனக்கு விஷயமே தெரியாதா என்று கேட்டான் ஆதன். என்கிட்ட சொன்னாதானடா தெரியும் விஷயம் என்னன்னு, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படா தெரியும் என்று கேட்டான் சோமன். அப்போது ஆதன் அந்த மலையில் நடந்தவற்றை சோமனுக்கு எடுத்துரைத்தான். அதை கேட்ட சோமன், சரி இப்ப அதுக்கு என்ன, நீ அந்த புள்ளைய காப்பாத்திருக்க, அந்த புள்ள உன்னை காப்பாத்திருக்கு, சரியா போச்சு, ஆனா உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அந்த புள்ள பதறுதே, அப்புறம் நீ அந்த பொண்ணு கண்ணை பார்த்து பேசும்போது அந்த பொண்ணுக்கு முகெல்லாம் சிவக்குது, அதுவும் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு வெக்கப்படுது, நடுவுல நான் வேற நந்தி மாதிரி நின்னுகிட்டு ரெண்டு பக்கமும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்கேன் என்று கூறினான். சரி சரி விடு, வா மச்சான், நம்ம வேணும்னா பருளை பாதுகாப்பா அவர் ரூமுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் என்று முகத்தில் வெட்கத்தோடு கேட்டான் ஆதன். அந்த புள்ள இந்நேரம் ரூமுக்கே போய் கதவை பூட்டி இருக்கும், ஏன்னு சொல்லு பாக்கலாம் என்று கூறினான் சோமன். ஏன் மச்சான் என்று கேட்டான் ஆதன். அதே கண்ட நாயெல்லாம் உள்ள வந்துடக்கூடாதுன்னு பூட்டு போட்டு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம போய் அசோகன் நான் உயிரை காப்பாத்துவோமா என்று கேட்டான் சோமன். ஐயோ ஆமடா ஆமடா, சரி வா வா, நம்ம நம்மளோட ரூமுக்கு கிளம்பலாம், அத நான் மறந்தே போயிட்டேன்டா என்று கூறினான் ஆதன். பொண்ணை பார்த்தா பொறுப்புகளை மறந்துடுறீங்களேடா பாய்ஸ், இதனாலதான்டா வள்ளுவர் அன்னைக்கே சொன்னாரு என்று கூறினான் சோமன். சரி சரி விர்ரா, ஆமா இத பத்தி வள்ளுவர் என்ன சொன்னாரு என்று கேட்டான் ஆதன். இதெல்லாம் வக்கலையா கேளு, அசோகன் மட்டும் மறந்துரு, வள்ளுவர் சொல்றதை எங்கடா கேக்குறீங்க, அவர் என்ன சொன்னாலும் நல்லதுதான் சொல்லிருப்பாரு என்று கூறி சமாளிக்க முயற்சி செய்தான் சோமன். சோமன் சமாளிக்கிறான் என்று தெரிந்து கொண்டு ஆதன் சிரிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்து சோமனும் சிரித்தான். இருவரும் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து அவர்களது ரூமுக்கு வேகமாக சென்றார்கள். மறுபக்கம் சைகன் வம்சத்து ஆட்கள் ஒரு முக்கியமான மீட்டிங் போட்டிருந்தார்கள். அதில் அட்டோரியன், மைதிலி மற்றும் அந்த வம்சத்தின் பெரும் அறிஞர்களும் அமர்ந்திருந்தார்கள். அந்த அவையில் இருந்த ஒரு சான்றோர் முதலில் எழுந்து அரசனையும் அனைவரையும் வணங்கிவிட்டு, நாளைக்கு நம்ம நடத்த போற சண்டை போட்டி நம்ம நாட்டுக்கான போட்டிங்கிறத விட நம்ம வம்சத்துக்கான போட்டி, இதுல நம்ம ஒரு போட்டி கூட தோத்து போக கூடாது, அதுல நம்ம முழு கவனத்தையும் வச்சு நடந்துக்கணும்,
நம்ம ஆளுங்கெல்லாம் தொடர்ந்து 5 போட்டினாலும் சமாளிக்கக்கூடிய ஆளுங்களா எடுத்து வைக்கணும். இத பத்தி அட்டோரியன் உங்ககிட்ட நான் முதலையே சொல்லியிருந்தேன். நீ அதுக்கான ஆளுங்களை தேர்ந்தெடுத்துட்டியா என்று கேட்டார். எடுத்துட்டேன் ஐயா, இங்க பாருங்க ஐயா என்று கூறிவிட்டு கை காட்டினான் அட்டோரியன். அங்கு 5 வலிமை மிக்க வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த அந்த சான்றோர், சபாஸ் அட்டோரியன், சபாஸ், நீ சரியான ஆளுங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்க. ஏன்னா இந்த 5 பேரும் நம்ம ஒவ்வொரு படையோட பிரிவுகள்லயும் சிறப்பு மிக்க வீரர்கள். இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். உன் தேர்வு தப்பாகாதுன்னு காட்டிட்டே அட்டோரியன், சபாஷ் என்று பாராட்டினார். அட்டோரியன் பெருமிதமாக உணர்ந்தார். அதன் பிறகு அவனுக்கு அந்த மதுரா அகாடமியில் நடந்த அவமானம் கண்ணுக்கு முன் வந்தது. அதனால் இந்த போட்டியில் மற்ற வம்சத்து ஆட்களை ஈவு இரக்கம் இல்லாமல் ஒரே அடியில் கொல்ல வேண்டும் என்றுதான் அந்த 5 தேர்ந்தெடுத்திருந்தான் அட்டோரியன். அந்த அவை சிறிது நேரம் கழித்து முடிவுக்கு வந்தது. அப்போது மைதிலி அட்டோரியனை பார்த்து, அட்டோரியன், உனக்கு நான் சொல்லி தெரிய வேணான்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லலாமா என்று தயக்கத்துடன் கேட்டாள். நீ எதுக்கு இவ்வளவு தயக்கப்படுறேன்னு எனக்கு தெரியும் மைதிலி. இந்த போட்டிக்கு ஆதனம் வருவான். அவனை கொல்லக்கூடிய சரியான ஆட்களை நான் எடுத்திருக்கு நான் தானே கேட்க வர்றேன் என்று சிரித்தபடியே கேட்டான் அட்டோரியன். ஆமா அட்டோரியன், இந்த வாட்டி நம்ம அந்த ஆதன் கிட்ட தோத்து போக கூடாது, அதனாலதான் என்று கூறினாள் மைதிலி. கண்டிப்பா இந்த முறை நமக்கு சாதகமா தான் போட்டி இருக்கும் மைதிலி. ஏன்னா நான் தேர்ந்தெடுத்திருக்க ஆளுங்க எவ்வளவு வலிமையானவங்கன்னு நீ நாளைக்கு பார்க்க தானே போற மைதிலி. அதனால நான் சொல்றதை விட நீ களத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று கூறினான் அட்டோரியன். அதை கேட்டு மைதிலிக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அவளும் அட்டோரியனை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். மறுபக்கம் ஆதனும் சோமனும் மதுரா அகாடமியில் இருக்கும் தனது ரூமுக்கு சென்றார்கள். அவர்கள் இருவரும் சென்று அந்த கதவை தட்டினார்கள். அப்போது அதுல்யா அசோகனின் கையில் இருக்கும் காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுக் கொண்டிருந்தாள். கதவு தட்டும் சத்தம் கேட்டு வந்து கதவை திறந்தாள் அதுல்யா. அசோகனும் மெல்ல எழுந்து யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தான். அங்கு ஆதனும் சோமனும் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அதுல்யாவும் அசோகனும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போது அதுல்யா ஆதனையும் சோமனையும் பார்த்து, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நீங்க இங்க இருந்து போனதுல இருந்து உங்க 2 பேர் பத்தியே தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் என்று கூறினாள். அதை கேட்ட ஆதன் திரும்பி சோமனை பார்த்து, அக்கா என்னடா சொல்றாங்க? அப்ப நீ இங்க வந்து இவங்க கூட தங்கலையா? நீ தனியா தான் இருந்தியா என்று கேட்டான். ஆமாப்பா, அது வேற ஒரு கதை. சரி, நீ போய் அண்ணனுக்கு மாத்திரையை கொடுப்போ என்று கூறினான் சோமன். என்கிட்டே நீ மறைக்கிற இல்லையா, பாத்துக்கிறேன் என்று ஆதன் கூறிவிட்டு அதுல்யாவை பார்த்து, அண்ணனுக்கு எப்படிக்கா இருக்கு என்று கேட்டான். வெளிக்காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு சரி பண்ணிட்டேன் ஆதன், இன்னும் உள்காயம்தான் ஆறாம இருக்கு என்று கூறினாள் அதுல்யா. சரி வாங்க, நான் அண்ணனுக்கு மாத்திரை கொண்டு வந்திருக்கேன், அதை அவரு கொடுத்துடலாம் என்று ஆதன் கூறிவிட்டு வேகமாக ரூமுக்குள் சென்றான் ஆதன். சோமனும் ஆதனை பின்தொடர்ந்து சென்றான். ஆதன் அசோகனை பார்த்து கண் கலங்கினான். அந்த நிலையிலும் அசோகன் ஆதனை பார்த்து, நீ நல்லா இருக்கியா ஆதன்? அங்க உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான். ஏன்னா அங்க பிரச்சனை இருந்தா நான் இங்க வந்திருக்க முடியுமா? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப இந்த ஹீலிங் மாத்திரையை போட்டுக்கோங்க என்று கொடுத்தான் ஆதன். அசோகனும் அந்த மாத்திரையை வாங்கி கொண்டு ஆதனை பார்த்து கண் கலங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆதன், இந்த உதவிக்கு என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியலடா என்று சந்தோஷமாக கூறினார். அப்போது சோமன் அசோகனை பார்த்து, நீங்க கைமாறு செய்ய வேணாம், கைமுறுக்கு செய்ய வேணாம், நீங்க சரியாயி வந்தாலே போதும்னா சீக்கிரம் சரியாயி வாங்க என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு அசோகன் சிரித்தான். அதை கேட்ட ஆதன் சோமனை பார்த்து, இதெல்லாம் ஜோக்காடா தூ என்று கூறினான். ஏன்பா எச்சியை வேஸ்ட் பண்ற? அதான் இது ஜோக்குன்னு அண்ணன் சிரிச்சிட்டார்ல, அப்புறம் உனக்கு என்னப்பா பிரச்சனை? குடிச்சா சிரி, குடிக்கலனாலும் கலவைய சிரிச்சு விட்டு போவையா? அதை விட்டுட்டு தூன்னு திஷ்டி சுத்தி போட்ட மாதிரி துப்பிக்கிட்டு இருக்க என்று கிண்டலாக கூறினான் சோமன். அதை கேட்டு அங்கிருந்த மூவரும் சிரித்தார்கள். என்ன சொன்னாலும் எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிரு சரியா என்று கூறினான் ஆதன். ஆமாப்பா, நீ ஹீரோ, 4 ஃபைட்டு போட்டா போதும், ஆனா நான் காமெடியன்பா, எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் என்று கூறினான் சோமன். அதுவும் உண்மைதான்டா என்று ஆதன் சிரித்துக் கொண்டே கூறிவிட்டு அசோகனை பார்த்து, அண்ணா நீங்களும் நாங்களும் வேற இல்லைண்ணா, அதனால நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி நம்மள பிரிச்சு பார்க்காதீங்க. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, மறுபடியும் எங்க பழைய அண்ணாவா ஸ்ட்ராங்கா வந்து எங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுங்க. தோ இவனை புடிச்சு ஒரு வெளுத்து விடுங்க, அப்படி ஜாலியா இருங்கண்ணா, எது வந்தாலும் பாத்துக்கலாம் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறினார். அதை கேட்டு அசோகனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவன் ஆதனையும் சோமனையும் பார்த்து, சரிடா,
கண்டிப்பா நீ சொன்னது எல்லாமே சீக்கிரமா நடக்கதான் போகுது. ஆனா ஒரு விஷயம்டா, நீங்க 2 பேர் இல்லாம இந்த இடமே ரொம்ப சோகமா இருந்துச்சு. அதுலயும் அதுல்யா ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்பப்ப என் நிலைமைய பார்த்து கண்ணீர் விட்டுட்டு இருந்தா. அதுதான் கஷ்டமா இருந்துச்சு. அதுதான் இப்ப என் தம்பிங்க வந்துட்டீங்கல்ல, இனி நீங்க எல்லாத்தையும் பாத்துக்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுடா என்று கூறினான். ஆதன் அப்போது திரும்பி அதுல்யாவை பார்த்தான். அதுல்யா கண் கலங்கி விட்டு பக்கத்து ரூமுக்கு சென்றாள். அதை பார்த்த ஆதன், சோமன் அண்ணன் கூட பேசிட்டு நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ஆதனும் அதுல்யாவை பின்தொடர்ந்து சென்றான். என்னாச்சுக்கா, ஏன் அப்படி எழுதுறீங்க என்று கேட்டான் ஆதன். இல்ல ஆதன், இப்ப நான் ஆனந்த கண்ணீர் தான் விடுறேன். ஏன்னா அதுதான் நீங்க எல்லாம் வந்துட்டீங்கல்ல. எனக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா, அசோகன் மதுரா அகாடமில ஒரு சிங்கம் மாதிரி இருந்தான்டா. அவன் கூட சண்டை போடுறதுக்கு இல்ல, அவனை எதிர்க்கவே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி இருந்த ஆளு இப்போ இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆதன் என்று கூறிவிட்டு அழுதாள் அதுல்யா. சரி விடுங்கக்கா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அண்ணன் மறுபடியும் பழைய மாதிரி கெத்தா சுத்துவாரு 2 தம்பிங்களோட சேர்ந்து என்று ஆறுதல் கூறினான் ஆதன். கண்டிப்பா ஆதன், உங்க 2 பேரையும் இத்தனை நாள் கழிச்சு திரும்பவும் பார்க்கவும் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்துச்சு. அதுவும் இல்லாம நீ அசோகன் கெத்தா இருந்தத சொன்னதும் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுடா. அதனாலதான் அழுதுட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லடா தம்பி என்று கூறினாள் அதுல்யா. ஆதன் அதுல்யாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இருவரும் அந்த அறையில் இருந்து அசோகன் இருக்கும் அறைக்கு வந்தார்கள். அப்போது அசோகன் சோமனின் நகைச்சுவைகளை கேட்டு சத்தமிட்டு சிரித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதனுக்கும் அதுல்யாவிற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இருவரும் வந்து அவர்களுடன் சேர்ந்து பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது யாரோ ஒரு நபர் கதவை வேகமாக தட்டினான். அதை கேட்ட ஆதன், சோமன் அது யாருன்னு போய் பாடுறா என்று கூறினான். சோமனும் வேகமாக சென்று கதவை திறந்து பார்த்தான். அங்கு ஒரு நபர் நின்று கொண்டிருந்தான். சோமன் அவனை பார்த்து, யாரா நீ கதவை இப்படி தட்டிட்டு இருக்க? உன்னை நான் இந்த அகாடமியில பார்த்ததே இல்லையே என்று கூறினான். அந்த நபர் சோமனை திமிராக பார்த்துவிட்டு, நீதான் ஆதனா என்று கேட்டான். நான் ஒரு கேள்வி கேட்டா நீ ஒரு பதில் சொல்றியே, இருடா உன்னை வச்சு செய்கிறேன் என்று சோமன் தனது மனதிற்குள் நினைத்துவிட்டு, ஆமாடா நான் தான் ஆதன். ஏன் எனக்கு ஏதாவது பார்சல் கொண்டு வந்திருக்கியா? இப்படியே கொடுத்துட்டு கிளம்பு. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நான் ரொம்ப நேரம் பேசுறது இல்ல என்று கூறினான் சோமன். அதை கேட்டு அறைக்குள் இருந்த ஆதன், அசோகன் மற்றும் அதுல்யா மூவரும் சிரித்தார்கள். இருப்பினும் அங்கு வந்தவன் யார் என்றும் அவன் எதற்காக வந்திருக்கிறான் என்றும் ஆதன் அந்த நபரின் வார்த்தைகளை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தான். உன்னை பார்த்தா ஆதன் மாதிரி எல்லாம் தெரியலையே, அதுவும் இல்லாம நீ என்ன இப்படி மரியாதை இல்லாமலாம் பேசுற என்று கேட்டான் அந்த நபர். நான் தான் ஆதன்னு நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கேன், பாக்குறியா? சொல்றான் பாக்குறியா? நான் தான் ஆதனுங்கிற. சரி அப்புறம் என்ன சொன்ன? நான் மரியாதையாவே பேசலையா? நீ எப்படி பேசுறியோ அப்படிதான்டா நானும் பேசுவேன். என்னடா விஷயம் சொல்லிட்டு கிளம்பு என்று கூறினான் சோமன். அதை கேட்டு அந்த நபருக்கு மேலும் கோபம் அதிகமானது. இருப்பினும் அவன் சோமனை ஆதன் என்றே நம்பிவிட்டான். அதனால் அவனிடம் பேச்சுக்கு பேச்சு பேசிக்கொண்டே இருந்தான். அந்த நபர் எதற்காக வந்திருக்கிறான்? ஆதன் அடுத்து என்ன செய்ய போகிறான்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 108. சோமன் அந்த நபரிடம் கிண்டலாகவும் விளையாட்டாகவும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த நபர், இவன் ஆதனில்லை என்று புரிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்புவதற்கு திரும்பினான். அப்போது ஒரு குரல் சோமனுக்கு பின்னால் இருந்து வந்தது. ஒரு நிமிஷம் நில்லு, நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அந்த சத்தம் கேட்டது. அப்போது அந்த நபர் வேகமாக திரும்பி பார்த்தான். அங்கு ஆதன் நின்று கொண்டிருந்தான். அந்த நபர் ஆதனை பார்த்து, ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன், ஆனா இந்த ஆதன் ரொம்ப வாய் பேசலாம், அதனால நான் அதை சொல்ல விரும்பல. அதற்கட்டும் நீ யாரு என்று கேட்டான். என் ரூமுக்கு வந்து என்னையே யாருன்னு கேக்குறியா நீ என்று ஆதன் கேட்டுவிட்டு வரட்டு சிரிப்பு சிரித்தான். இது ஓ ரூம்னா அப்ப அவன் யாரு என்று அந்த நபர் சோமனை பார்த்து கை காட்டி கேட்டான். இவன் என்னோட ஃப்ரெண்டு சோமன், நான் தான் ஆதன், என்ன விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு போ என்று கேட்டான் ஆதன். அந்த நபர் சோமனை பார்த்து, ஏண்டா நீதான் ஆதன் என்ன கலாச்சிட்டு இருந்தியா? உனக்கு என்ன பத்தி தெரியல, உன்னை பாத்துக்கிறேன் என்று கூறினான். இதுவே உனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு உன்னை பத்தி தெரியாது உண்மைதான், ஆனா உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருச்சுல, விஷயத்த அவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புடா என்று கூறினான் சோமன். ஆதன் சோமனை பார்த்து, டேய் நீ பேசாம உள்ள போ, நான் பேசிட்டு வரேன் என்று கூறினான். சோமனும் ஏதும் பேசாமல் ரூமுக்குள் சென்றான். அதை பார்த்த அந்த நபர் ஆதனை மேலும் கீழும் முறைத்து பார்த்து கொண்டே இருந்தான்.
அந்த நபர் போட்டிருக்கும் உடையை பார்த்தே அவன் சைகன் வம்சத்து ஆள் என்று ஆதன் புரிந்து கொண்டான். அதனால் ஆதன் சற்று தெனாவட்டாகவே அந்த நபரை பார்த்து கொண்டிருந்தான். நீதான் ஆதன்னா முதல்ல வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு இன்னொருத்தன் அனுப்பி விட்டுட்டு இப்ப வந்து ஹீரோயிசம் காட்டிட்டு இருக்க என்று ஏளனமாக கேட்டான் அந்த நபர். ஆமாண்டா, நான் ஹீரோ தான்டா, அதனாலதான் ஹீரோயிசம் பண்றேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை என்று கெத்தாக கூறினான் ஆதன். உன் ஹீரோயிசம் எல்லாம் இன்னைக்கோட முடிய போதுரா. நாளைக்கு சைகன் வம்சம் தலைமையில மதுரை அகாடமில பெரிய கிரவுண்ட்ல சண்டை போட்டி நடக்குது. அங்க வந்து இந்த ஹீரோயிசத்தை காட்டு. எங்க வம்சத்தாளுங்க உன்னை அடக்கி ஓரம் கட்டிடுவாங்கல்ல, அப்போ உன்னால இந்த ஹீரோயிசம் எல்லாம் காட்ட முடியாதுல என்று ஏளனமாக கூறினான் அந்த நபர். அப்போது அங்கு வந்த சோமன் அந்த நபரை பார்த்து, சரிடா இதான் விஷயமா, நாளைக்கு நாங்க அங்க வர்றோம், நீ வந்த வேலை முடிஞ்சதுல இங்க இருந்து கிளம்புடாடே என்று கூறிவிட்டு ஆதனை பார்த்து, இதுக்கு தாண்டா இவன் கிட்ட எல்லாம் நான் பேசுறேன்னு சொன்னேன், நீ தான் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு வந்த, அவன் பாரு எப்படி எகத்தலமா பேசிட்டு இருக்கான்னு, இனிமே இவனை மாதிரி சின்ன பசங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதனை நீ உள்ள வந்து ரெஸ்ட் எடுவா, நமக்கு நாளைக்கு சண்டை போட்டி இருக்குல்ல என்று கூறிவிட்டு ஆதனை ரூமுக்குள் அழைத்து சென்று விட்டு அந்த ரூமின் கதவை டம் என்று சாத்தினான். அதை பார்த்த அந்த சைகன் வம்சத்து வீரன், இவங்க 2 பேருக்கும் நம்ம வம்சத்தோட பலம் என்னன்னே தெரியல, நாளைக்கு வாங்கடா உங்களை எதுக்கு அங்க வர சொன்னோன்னு புரியும் என்று நினைத்துவிட்டு ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அந்த நபர் அப்போது சிரித்துவிட்டு போனதற்கும் அவன் சொன்ன வார்த்தைகளுக்கும் ஏதோ ஒரு விஷயம் மறைந்திருக்கிறது. அது என்னவென்று அடுத்த நாள் நடக்கவிருக்கும் சண்டையில்தான் தெரிய வரும். ஆதன் அந்த ரூமுக்குள் அமர்ந்து அந்த நபர் பேசிவிட்டு போன வார்த்தைகளை யோசித்துக் கொண்டிருந்தான். இப்ப சைகன் வம்சம் எதுக்கு திடீர்னு ஒரு சண்டை போட்டி வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது நோக்கம் இருக்குமா? இதுக்கு பின்னாடி எந்த ஒரு நல்ல நோக்கம் இருக்க போது? கழுத கெட்டா குட்டிச்சவரு, அதெல்லாம் எதுவும் இல்ல. இவங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்திருக்கும், அவங்கள லீகலா கொல்றதுக்கு இப்படி ஒரு சண்டையை வச்சு அடிச்சு கொல்ல போறாங்க, இதுதான் அவங்களுக்கு ஒரே நோக்கம். அப்படி பார்த்தா அந்த லிஸ்ட்ல நம்ம தான் முதல்ல இருப்போம். சரி, நாளைக்கு என்னதான் பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் என்று நினைத்துவிட்டு கண்களை மூடி சிறிது நேரம் உறங்கினான். ஆதனுக்கு நன்றாக தெரியும் இது அந்த அட்டூரியனின் எண்ணம் தான் என்று. இருப்பினும் ஆதன் அதிலிருந்து பின்வாங்குவதாக இல்லை. அது மட்டுமின்றி ஆதனுக்கு தனது வலிமையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். நாளை எப்படியும் பல மாவீரர்களோடு ஆதன் போட்டி போடப் போகிறான் என்பது உறுதியானது. சிறிது நேரம் கழித்து ஆதன் தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்த அசோகனை பார்த்தான். அவரது உடல் சற்று குணமாகி இருந்தது. அப்போது அதுல்யா ஆதனை பார்த்து, சோமன் எல்லா விஷயத்தையும் சொன்ன ஆதன், நீ அந்த போட்டிக்கு போய்தான் ஆகணுமா? ஏன்னா நீயே 7வது லெவல் சக்தியில தான் இருக்க. அங்க அந்த சண்டையில எப்படியும் 9வது லெவலுக்கு மேல இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் உன் கூட சண்டை போட அனுப்பி விட்டுட்டு இது சாதாரண போட்டி தான் சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம அந்த அட்டூரியன் உன் மேல பயங்கரமான கோபத்துல இருக்கான்னு சோமன் சொன்னான். அவன் கோபத்துல உன்னை எதுவும் பண்ணிட்டான்னா இழப்பு நமக்கு தான் ஆதன், அதனால கொஞ்சம் யோசிச்சு என்று பேசுவதற்கு வந்தாள். அப்போது ஆதன் அதுல்யாவை குறுக்கிட்டு, இல்லக்கா இதுல யோசிக்க எதுவுமே இல்ல, நீங்க சொன்ன எல்லாம் உண்மைதான். இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு அட்டோரியன் வம்சம் மத்த வம்சத்தோட வலிமையானதுன்னு நிரூபிக்கிறத விட அவன் என்ன கொல்றதுலதான் முழு கவனத்தையும் வைப்பான்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவனுக்கு பயந்துட்டு நான் போகாம இருந்தா நல்லா இருக்காதுக்கா. அதனால நான் அங்க போய் பாத்துக்கிறேன். அவன் யார் அனுப்புனாலும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை வச்சு நாளைக்கு அவனை ஆச்சரியப்படுத்துவனே தவிர அடி வாங்கி மண்டிக்கிட மாட்டேன்க்கா என்று கூறினான். சபாஷ் மச்சான் என்று கூறினான் சோமன். டேய் நீ பேசாம இருடா, நானே அவன் கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இதுல சபாஷ்னு நீ இன்னும் அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்க என்று அதுல்யா சோமனை பார்த்து கூறினாள். அப்போது மீண்டும் அதுல்யா பேச வந்தாள். அதை குறுக்கிட்ட அசோகன், அதுல்யா அதான் ஆதன் சொல்றான்ல அவன் பாத்துக்குவேன்னு, நீ எதுக்கு அவனை இவ்வளவு வற்புறுத்துற? அவங்க என்ன போட்டி வச்சாலும் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் ஆதன் நிச்சயமா ஜெயிச்சுட்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் நீ பயப்படுறது சரிதான். ஆனா சண்டைக்கு போகாம மறைஞ்சிருக்கத விட சண்டை செஞ்சு பார்த்தாதான் அவனோட பலம் மத்தவங்களுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும் என்று கூறினான். அதை கேட்ட சோமன், அசோகன் அண்ணா நீங்க ஒரு சமுத்திர கண்ணியண்ணா, எங்களுக்கு இப்படியே பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டே இருங்கண்ணா என்று கூறினான். ஆதன் சிரித்துவிட்டு அசோகனை பார்த்து, நான் பேசணும்னு நினைச்சதை நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றிண்ணா, இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு நைட்டு வர்றேன் என்று கூறினான். அப்படியே திரும்பி சோமனை பார்த்து, உடனே மூக்க முன்னாடி வச்சுட்டு நீ வர்றேன்னு சொல்லாத, நீ அண்ணனையும் அக்காவையும் பாத்துக்கோ, நான் நைட்டு வந்துடுறேன் சரியா என்று கூறினான். ஏய் என்னப்பா என் டயலாக்லாம் வர வர நீயே பேசிடுற, போற போக்க பார்த்தா என்னை எல்லா சீன்லயும் கட் பண்ணிடுவீங்க போல என்று கேட்டான் சோமன்.
அப்படிலாம் எதுவும் இல்லடா, உன்னை போய் என் கூட இருந்து கட் பண்ணுவனா, நீ தாண்டா என் தளபதி என்று கூறினான் ஆதன். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பல சீனை கட் பண்றியே, அதான் கஷ்டமா இருக்கு. சரி நீ பார்த்து போயிட்டு வா, அது வரைக்கும் சில ஜோக் சொல்லி ஆனா சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் என்று கூறினான் சோமன். அதை கேட்டுவிட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அவனிடமிருந்து 8 நட்சத்திர பழங்களில் 3 பழத்தை எடுத்து மூவருக்கும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அப்போது அதை வாங்கிய சோமன் ஆதனை பார்த்து, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்று பாடிவிட்டு அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பித்தான். அதை கேட்டு மூவரும் சிரித்தார்கள். அதன் பிறகு ஆதன் அவனுக்கு தேவையான சில விஷயங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். ஆதன் அந்த நட்சத்திர பழத்தை எவ்வளவு சிரமப்பட்டு எடுத்து வந்தான் என்று சோமன் அதுல்யாவிடமும் அசோகனிடமும் முன்பே சொல்லியிருந்தான். இப்போது ஆதன் அந்த பழத்தை மூவருக்கும் கொடுத்துவிட்டு போவதை பார்த்து அசோகனும் அதுல்யாவும் நெகிழ்ச்சியாக உணர்ந்தார்கள். ஆதன் மதுரா அகாடமிக்கு பின்னால் இருக்கும் ஒரு மலையை ஏறினான். அந்த மலையில் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்தான். அங்கு சுற்றியும் பார்த்தான். அங்கு எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. இந்த இடம் நமக்கு சரியா இருக்கும் என்று ஆதன் நினைத்துவிட்டு ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தான். ஆதன் தனது பாக்கெட்டில் இருந்து சிவப்பு நிறமான மாத்திரையை எடுத்து தனது வாயில் போட்டுக் கொண்டான். அந்த மாத்திரையை அவன் காலையில் ஒரு கரடி ஸ்பிரிட்டை கொன்ற போது அவனுக்கு கிடைத்த டிமானிக் மாத்திரையாகும். அந்த மாத்திரை மிகவும் அபூர்வமான ஒன்றாகும். அந்த சிவப்பு மாத்திரை ஒரு லெவலில் இருந்து மற்றொரு லெவலுக்கு செல்ல மிகவும் உதவியானதாக இருக்கும் என்று தெரிந்துதான் அந்த ரணகலமான நேரத்திலும் ஆதன் கவனமாக அதை கவனித்து அந்த மாத்திரையை எடுத்துச் சென்றான். அந்த சமயத்தில் தான் சோமனும் பருளும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தை ஆதன் பயன்படுத்திக் கொண்டு இந்த மாத்திரையை எடுத்து தனது பாக்கெட்டில் போட்டு வைத்துக் கொண்டான். அது அவனுக்கு இந்த நேரத்தில் மிகவும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் நாளை அவன் சந்திக்கப் போகும் சண்டை போட்டி மற்ற வம்சத்து ஆட்களுக்கு எப்படியோ, ஆனால் ஆதனை பொறுத்தவரை அவனுக்கும் சைகன் வம்சத்து ஆட்களுக்கும் நடக்கவிருக்கும் சண்டை போட்டி என்றே அவன் முடிவு செய்து விட்டான். ஆதன் இப்போது 7வது லெவல் சக்தியில் இருக்கிறான். அவன் இந்த மாத்திரையை போட்டுக்கொண்டு தியானம் செய்து முடித்தால் 8வது லெவலுக்கு வந்து விடுவான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதன் அந்த மாத்திரையை வாயில் போட்டவுடன் அவனை சுற்றி சிவப்பு நிறமான ஒரு திரவியம் வந்து வட்டமிட்டது. அவனது உள் ஆற்றலும் வெளியே வந்தது. இந்த மாத்திரையில் இருக்கும் ஆற்றலும் வெளியே வந்தது. ஆதனின் உள்ளாற்றல் அந்த மாத்திரையின் ஆற்றலை மெல்ல மெல்ல அதற்குள் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தது. அப்போது ஆதன் அப்படியே அமர்ந்திருந்தான். அந்த ஆற்றல் முழுவதும் ஆதன் உடம்புக்குள் மெல்ல மெல்ல ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. இந்த முறை அவனது உடம்பு அந்த ஆற்றல் 7வது லெவலில் இருந்து 8வது லெவலுக்கு வேகமாக ஆதனை கொண்டு சென்றது. இந்த மாத்திரை சக்தி ஆற்றல் ஆதன் உடம்பு முழுமையாக வாங்கி முடிக்கும் போது நள்ளிரவாகிவிட்டது. அவன் அப்படியே தியான நிலையில் அமர்ந்து இருந்தான். அப்போது அவனை தேடி வந்த சோமன் ஆதன் அங்கு அமர்ந்திருப்பதை யாரோ ஒருவன் அமர்ந்திருப்பது போல் பார்த்துவிட்டு, என்ன அங்க ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான், அது நம்ம ஆதனா இருக்குமா இல்ல வேற யாராவது இருக்குமா? அங்க உட்கார்ந்திருக்கவன் எந்த அசைவும் இல்லாம உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா ஏதோ சுடுகாட்டுல உட்கார்ந்திருக்க மந்திரவாதி மாதிரில இருக்கு. நம்ம போய் அவன் பூஜையை தடுத்து அவன் நமக்கு வாயும் கையும் இழுத்துக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டா என்ன பண்றது என்று நினைத்துக் கொண்டு அங்கேயே நின்று கொண்டிருந்தான். சோமனை பார்த்த ஆதன் அது சோமன் என்று தெரியாமல் அங்கு ஒரு நபர் நிற்பதாக உணர்ந்து விட்டு, இந்த நேரத்துல யாரு இப்படி பதுங்கி பதுங்கி வர்றாங்க? ஒருவேளை இந்த வேட்டையனும் அவனோட ஆளுங்களும் நம்மளை சுத்தி வளைக்க பாக்குறாங்களா? இது சரிப்பட்டு வராது, நம்மளும் கொஞ்சம் சுத்தி பார்க்கணும் என்று நினைத்து விட்டு அந்த இடத்திலிருந்து மெதுவாக எழுந்து ஒரு பெரிய மரத்திற்கு பின்னால் சென்றான். அதை பார்த்த சோமன், என்ன இவன் அவனா எந்திரிச்சு போறானா இல்ல நம்ம வர்றதை பார்த்துட்டு மரத்துக்கு பின்னாடி போறானா என்னன்னே தெரியலையே, மெதுவா போய் பார்ப்போம் என்று நினைத்து விட்டு அந்த மரத்திற்கு அருகில் சென்று மரத்திற்கு பின்னால் பார்த்தான். அப்போது ஆதன் அந்த மரத்தின் மேல் இருந்து டக்கென்று குதித்து சோமனின் குரவலையை நெரிக்க முற்பட்டான். அப்போது சோமன் அது ஆதன் என்று தெரியாமல், ஐயா ஐயா, உங்க பூஜையை டிஸ்டர்ப் பண்ணது தப்புதான், அதுக்காக என்ன கொன்றாதீங்க. நான் என் நண்பன் ஆதனை தேடிதான் காட்டுக்குள்ள வந்தேன். உங்களால முடிஞ்சா அவன் எங்க இருக்கான்னு வெத்தலையில மை போட்டு பார்த்து சொல்லுங்க. அவனை எந்த இடம் தேடியும் கிடைக்கவே இல்ல. மதியானம் வீட்டை விட்டு போனவன் இன்னும் காணோம் என்று கத்தினான். சோமன் குரல் கேட்ட ஆதன் அவன் குரவலை நெரிப்பதை நிறுத்திவிட்டு, அடே சோமனு, நீதானா? நான் கூட வேற யாரோன்னு நினைச்சிட்டேன்டா என்று சிரித்துக்கொண்டே கூறினான். நீ வேற யாரோன்னு நினைச்சு இன்னும் ஒரு இருக்கிருந்தேனா நான் கைலாசம் போயிருப்பேன். அதுக்கப்புறம் நீ என்ன பாத்திருக்கவே முடியாதடா கொலகாரா. உன்னை காணவனு தேடி வந்ததுக்கு என்ன கொல்ல பாக்குறியா நீ என்று கூறினான் சோமன். இல்ல இல்ல, ஆமா என்ன அடுத்த லெவல் வந்துட்ட போல, உடம்பெல்லாம் கட்டுமஸ்தானதா இருக்கு, என்ன விஷயம் என்று கேட்டான் ஆதன். ஆமாப்பா, நீ கொடுத்த பழத்தை சாப்பிட்டு அடுத்த லெவலுக்கு வந்துட்டேன்.
அதுவும் இல்லாம நீ இப்ப 8வது லெவலுக்கு வந்துட்ட. உன் கூட இருக்க காமெடியன் நானும் ஒரு முன்னேற்றம் அடையலான்னு 7வது லெவலுக்கு என்ன நானே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டேன் என்று சந்தோஷமாக கூறினான் சோமன். சூப்பர்ரா, காமெடியனா இருந்தாலும் கடமையில சரியா இருக்கடா நீ. சரி வா, நம்ம ரூமுக்கு போலாம் என்று கூறினான் ஆதன். தேங்க்ஸ் பா, இப்படி அப்பப்ப ஏதாவது சொல்லுங்கப்பா, கேட்க ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறிவிட்டு, நீ அந்த மரத்துக்கு அடியில ஏதாவது பொம்மையை மட்டும் வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா நீ சூனியம் வைக்கிற மந்திரவாதி மாதிரியே இருந்திருப்பா. நம்ம 90s கிட்ஸோட ஜாண்டா மாதிரியே இருந்த என்று கிண்டல் செய்து சிரித்தான். அது ஜாண்டா இல்லடா, அவன் பேரு கொராக் என்று கூறினான் ஆதன். அது என்ன ரக்கோ, அவன் ஜாண்டான்னு தானே சொல்லுவான், அதனால அவன் பேரு ஜாண்டாதான். சரி வா, இருட்டுல உன்னை பார்க்கவே பயமா இருக்கு, நம்ம சீக்கிரம் ரூமுக்கு ஓடி போயிடலாம் என்று கூறினான். இருவரும் பேசி சிரித்துக் கொண்டே அங்கிருந்து ரூமுக்கு சென்று விட்டார்கள். மறுபக்கம் வெண்ணிலாவும் மஞ்சுவும் அவர்களது அருகில் அமர்ந்து கொண்டு தூங்காமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஆதன் சமாளிச்சதெல்லாம் நாளைக்கு நடக்கிற போட்டியில பாதிதான் மஞ்சு. அவன் நாளைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலமா என்று வருத்தத்துடன் கூறினாள் வெண்ணிலா. ஏங்கா, அது சாதாரணமான சண்டை தானே, அதுல ஆதனுக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது? அவன் தான் எல்லாரும் ஒன்னா வந்தப்பவே சமாளிச்சிட்டான்ல, நாளைக்கு ஒரு ஆளுக்கும் தானே சண்டை நடக்கும் என்று கேட்டாள் மஞ்சு. இல்ல மஞ்சு, இந்த சண்டைய சைகன் வம்சம் வச்சதுக்கு காரணமே ஆதனை கொல்லணும்னு தான். இது மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா இந்நேரம் ஆதனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு என்று கூறினாள் வெண்ணிலா. சரி, நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்க்கா. நடக்க போறதை நம்மளால தடுக்க முடியாது, ஆனா நம்ம தப்பா நினைக்கிற மாதிரி ஆதனுக்கு எதுவும் நடக்காதுன்னு நம்பிக்கையோட இருப்போம். இப்ப தூங்கலாம் வாங்க, நேரமாச்சு என்று கூறினாள் மஞ்சு. இருவரும் நெடுநேரம் பேசிவிட்டு படுக்கைக்கு சென்றார்கள். மஞ்சு படுத்ததும் உறங்கிவிட்டாள். ஆனால் வெண்ணிலா ஆதனை நினைத்தவாறே தூங்காமல் விட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள். சண்டை போட்டியில் நடக்கப் போவது என்ன? சைகன் வம்சம் என்ன செய்ய போகிறது? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 109. மறுநாள் விடிந்தது. ஆதனும் அந்த போட்டிக்கு கிளம்பினான். அவனுடன் சோமனும் கிளம்பினான். இருவரும் அதுல்யா மற்றும் அசோகனிடம் சென்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி மதுரா அகாடமியின் பெரிய மைதானத்திற்கு கிளம்பினார்கள். அப்போது அதுல்யா ஆதனை பார்த்து, ஆதன், தப்பா நினைச்சுக்கலன்னா உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா என்று கேட்டாள். நீங்க இது பண்ணுன்னு ஓபனா கேளுங்கக்கா, நீங்க என்ன சொன்னாலும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம் என்று கூறினான் ஆதன். சரி ஆதன், நீ அந்த கபடபுரம் போய் எனக்கு சில முக்கியமான மூலிகை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றியா? அந்த மூலிகை ஜூஸ் அசோகனுக்கு கொடுத்தா அவனுக்கு உடம்பு இன்னும் வலிமையாகும். இத நேத்தே சோமன் கிட்ட சொல்லியிருப்பேன், ஆனா மறந்துட்டேன். இந்த சின்ன உதவியை மட்டும் பண்ணு ஆதன் என்று கூறினாள் அதுல்யா. அதை கேட்ட ஆதன், சரிங்கக்கா, நாங்க போய் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் சண்டை போட்டிக்கு போய்க்கிறோம் என்று கூறினான். அது என்ன மூலிகை என்று ஒரு பட்டியலை அதுல்யா எடுத்துக்கொண்டு வந்து ஆதனிடம் கொடுத்தாள். ஆதன் அதை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவனுடன் சோமனும் பின்தொடர்ந்து சென்றான். அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்றதும் அசோகன் அதுல்யாவை பார்த்து, அதுல்யா, நீ என்ன நினைப்புல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவனே சண்டைக்கு போயிட்டு இருக்கான், அவனை தடுத்து இந்த மூலிகை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்ற? அதுவும் இல்லாம நீ தானே நேற்று இந்த மூலிகை ஜூஸ் எல்லாம் வேண்டான்னு சொன்ன, அப்புறம் இப்ப எதுக்கு ஆதன் அந்த மூலிகை எல்லாம் வாங்கிட்டு வர சொன்ன என்று குழப்பத்துடன் கேட்டான். அதை கேட்டு அதுல்யா எந்த ஒரு பதிலும் பேசாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த அசோகனுக்கு கோபம் வந்துவிட்டது. அதுல்யா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி சொன்ன? நீ இப்ப பதில் பேச போறியா இல்லையா என்று கேட்டான். அதுல்யா தனது தலையை உயர்த்தி அசோகனை பார்த்தாள். அவள் கண் முழுக்க கண்ணீர் தேம்பி நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த அசோகன் படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து வந்து, ஏமா என்னாச்சு, ஏன் கண் கலங்குற என்று கேட்டான். இல்ல அசோகன், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். இனி நீங்க ரெஸ்ட் எடுத்தாலே போதும், நீங்க முழுமையா ரெக்கவர் ஆயிருவீங்க. இருந்தாலும் நான் ஏன் ஆதன் அந்த மூலிகையை வாங்கிட்டு வர சொன்னேன்னா என்று சொல்வதற்கு வந்தாள் அதுல்யா. அப்போது மறுபக்கம் அசோகன் கேட்ட அதே கேள்வியை தான் சோமனும் ஆதனிடம் கேட்டிருந்தான். அப்போது ஆதன் சோமனை பார்த்து, அக்கா, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சோமனை இப்ப இந்த மூலிகையை வாங்கிட்டு வாங்கன்னு நம்ம கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க என்று கண் கலங்கி கூறினான். அதை கேட்டதும் சோமனும் கண் கலங்கினான். மறுபக்கம் அசோகனும் கண் கலங்கினான். அப்போது அசோகன் அதுல்யாவை பார்த்து, இப்படி பண்ணா ஆதனை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா அதுல்யா? சைகன் வம்சம் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் என்று கேட்டான். மறுபக்கம் ஆதன் சோமனை பார்த்து,
இதனால என்ன காப்பாத்திட முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா கொஞ்ச நேரம் என் ஆபத்தை தள்ளி போடலான்னு தான் அக்கா இப்படி பண்ணிருக்காங்க என்று கூறினான். அதை கேட்டதும் சோமன், ஆமாப்பா, நான் கூட அக்கா மறந்துதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிட்டாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இப்ப நீ சொல்லவும் தான் அவங்க அன்பே எனக்கு தெரியுது என்று கூறினான். மறுபக்கம் அசோகன் அதுல்யாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு, நீ கவலைப்படாத அதுல்யா, ஆதம் பீனிக்ஸ் பறவை மாதிரி. அவன் எரிக்க எரிக்க எந்திரிச்சு வந்துட்டே தான் இருப்பான். அதனால அவன் மேல நம்பிக்கையை வச்சு காத்திருப்போம். எல்லாம் நல்லதே நடக்கும் என்று கூறினான். அதை கேட்டு அதுல்யாவும் சரி என்றவாறு தலையசைத்தாள். மறுபக்கம் சோமனும் ஆதனை பார்த்து, எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஆதன், இதை வாங்கிட்டு போய் அக்கா கிட்ட கொடுத்துட்டு நம்ம களத்துக்கு போய் பாத்துக்கலாம் வா என்று கூறினான். ஆதனும் சரி என்றவாறு தலையசைத்து விட்டு அங்கிருந்து இருவரும் பேசிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தார்கள். மறுபக்கம் சைகன் வம்சம் நடத்தும் சண்டை போட்டிக்கு எல்லா இடங்களிலும் இருந்தும் வீரர்கள் வந்திருந்தார்கள். சைகன் வம்சம் மற்ற வம்சங்களை விட வலிமையானதாக இருக்க காரணம், நெடுமுடி இறந்த பிறகு அந்த இடத்திற்கு ராஜகுருவாக வந்திருப்பது தணிகைநாதனாகும். இப்போது அட்டூரியன் வீரர்கள் மட்டுமில்லாமல் ராஜகுரு தணிகைநாதனின் சிஷ்யர்களும் அந்த படையில் இருப்பதால் அந்த வம்சம் இப்போது மேலும் வலிமை பெற்றிருந்தது. அதனால்தான் சைகன் வம்சம் என்றாலே எல்லா வம்சத்தினரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி மற்ற வம்சம் எல்லாம் ஒரு ராஜகுருவின் பயிற்சியைத்தான் அந்த வம்சம் பயிற்சி பெறும். ஆனால் சைகன் வம்சம் மட்டும் ராஜகுரு நெடுமுடியின் பயிற்சி முறைகளையும் ராஜகுரு தணிகைநாதனின் பயிற்சியையும் சேர்த்து பயிற்சி எடுப்பதால் மிகவும் வலிமை பெற்றிருக்கிறார்கள். இன்று சொல்ல போனால் ஒரு வம்சத்திற்கும் மற்றொரு வம்சத்திற்கும் போட்டி என்பதை விட ஒரு வம்சத்தை சேர்ந்த ராஜகுருவுக்கும் மற்ற வம்சத்தை சேர்ந்த ராஜகுருவுக்கும் தான் போட்டி என்றே சொல்லலாம். ஏனென்றால் அந்தந்த ராஜகுருவின் ஆட்கள் தான் இந்த சண்டை போட்டியில் பங்கு பெற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் சாத்தனாரின் வீரர்கள் தான் ஆட்கள் அளவில் மிகவும் குறைந்த எண்ணிக்கையை கொண்டிருப்பவர்கள். குறைந்த அளவிலான ஆட்கள் இருப்பினும் அதில் இருப்பவர்கள் எல்லாம் சிறந்த வீரர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் சாத்தனாரின் வீரர்கள் படையில்தான் மாவீரன் ஆதனும் சோமன் இருக்கிறார்கள். ராஜகுரு நெடுமுடி இறந்த பிறகு ராஜகுரு தணிகைநாதன் சைகன் வம்சத்திற்கு ராஜகுரு பதவியை பெற்ற பிறகு சாத்தனாரின் சிஷ்யர்கள் தங்களுக்கு அடிமையாகி விட வேண்டும் என்று ஒரு திட்டத்தில் தான் இருக்கிறார். ஆனால் சாத்தனாரின் சிஷ்யர்கள் அவருக்கு மிகவும் விசுவாசம் மிக்கவர்களாகும். இந்த தணிகைநாதனால் ஒரு நபரை கூட அவர்கள் பக்கம் மாற்ற முடியவில்லை. அதனால் சாத்தனாரின் சிஷ்யர்கள் அனைவரையும் கொல்வதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த மதுரா அகாடமியின் பெரிய மைதானத்தில் இருந்த சைகன் வம்சத்து வீரர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அணிவகுத்து வந்து அந்த மேடையை சுற்றியும் நின்றார்கள். அதை பார்த்து அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த அணிவகுப்பையும் மாவீரர்களையும் வாயை திறந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அணிவகுத்து வருவதை பார்த்து அங்கிருந்த மற்ற ராஜகுருவின் சிஷ்யர்கள் சற்று நடுக்கம் கொண்டார்கள். இருப்பினும் அவர்கள் தைரியமாக எதிர்புறத்தில் அவரவர் படைகளுக்கு ஏற்ப ஒதுக்கப்பட்ட இடங்களில் நின்று கொண்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து ராஜகுரு ராயன் சிஷ்யர்களும் அணிவகுத்து வந்து முன்னால் நின்றார்கள். அதன் பிறகு ராஜகுரு இளவிருமன் சிஷ்யர்கள் அணிவகுத்து வந்து நின்றார்கள். ஆனால் சாத்தனாரின் சிஷ்யர்கள் சிலர் மட்டும் இருந்ததால் அவர்கள் அமைதியாக வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்தார்கள். அதை பார்த்த அந்த 3 அணியின் சிஷ்யர்களும் ராஜகுருக்களும் ஏளனமாக சிரித்தார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் சாத்தனார் கண்டுகொள்ளவே இல்லை. இப்படி பல பேர் இருந்தும் அந்த மைதானம் விலாசமாக இருந்தது. அங்கு ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறிதான் வீரர்கள் சண்டை போட வேண்டும் என்று முடிவும் செய்யப்பட்டிருந்தது. அந்த மைதானத்திற்கு பல பார்வையாளர்கள் வருவார்கள் என்று அங்கு தற்காலிகமான இருக்கைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அங்கு ஒரு இடம் கூட காலியாக இல்லை. எல்லா இடங்களிலும் மக்கள் நிறைந்திருந்தார்கள். சண்டை மேடை இல்லாமல் மற்றொரு மேடையும் இருந்தது. அதில்தான் அட்டோரியன், மைதிலி, ராஜகுரு தணிகைநாதன் மற்றும் லா என்போர்ஸ்மெண்டின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவரான வயவனும் அங்கு அமர்ந்திருந்தார்கள். அவர் மிகவும் மதிப்புமிக்க ஒருவராகும். அங்கிருந்த அட்டோரியன், மைதிலி மற்றும் ராஜகுரு தணிகைநாதனை விட அவர் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவராகும். ராஜகுரு தணிகைநாதன் தான் அந்த போட்டியின் தொகுப்பாளராகும். அவர் தனது இருக்கையில் இருந்து எழுந்து வயவனை வணங்கிவிட்டு சென்று பேசுவதற்கு வந்து நின்றார். அப்போது வயவன் அட்டோரியனை பார்த்து, அட்டோரியன், நீயும் தணிகைநாதனும் சொன்ன அந்த சாத்தனாரோட சிஷ்யன் ஆதன் இந்த இடத்துக்கு வந்துட்டானா என்று கேட்டார். அட்டோரியன் அங்கிருந்த கூட்டத்தையும் சாத்தனாரின் சிஷ்யர்களையும் பார்த்துவிட்டு, இல்லையா, அவன் இன்னும் இங்க வரல. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்தா அவன் உயிர் போயிரும் கூட எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் என்று கூறினான். இன்னைக்கு அவன் இங்க வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய கொடுத்தே ஆகணும்.
அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பான் என்று கோபமாக கூறினார் வயவன். அதை கேட்டு அட்டூரியன் முகத்தில் சந்தோஷம் பூத்து குலுங்கியது. இன்று ஆதனுக்கு மிகப்பெரிய தண்டனை இத்தனாயிரம் பேருக்கு முன்பு கிடைக்கப் போகிறது. அதை பார்த்து தனது மனதை ஆறுதல் செய்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அட்டூரியன். அவனது கண்கள் இந்த கூட்டத்தையும் அந்த சாத்தனாரின் சிஷ்யர்களையும் தான் பார்த்து கொண்டிருந்தது. அப்போது வயவன் கோபமாக இருப்பதை பார்த்த தணிகைநாதன் அவருக்கு அருகில் வந்து, ஐயா, நீங்க எதுக்கும் கோபப்படாதீங்க. அந்த ஆதன் எங்க ஓடி போனாலும் நம்ம ஆளுங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அவன் நம்ம கிட்ட மாட்டாம எங்க தப்பிச்சு போயிட போறான். சொல்லுங்க. இப்ப நீங்க கோபமா இருந்தா நம்ம ஆதனுக்காக தான் இந்த போட்டியை நடத்துறோம்னு இங்க இருக்க முட்டாள்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கலாம். ஐயா, அந்த ஆதனும் ஓடி ஒளிர ஆள் இல்ல, அதனால அவன் இந்த சண்டை போட்டிக்கு கண்டிப்பா வருவான் பாருங்க என்று கூறினார். அதை கேட்ட வயவன் தணிகைநாதனை பார்த்து, நீங்க சொல்றதும் சரிதான், சரி போட்டி ஆரம்பிக்கலாம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க என்று கூறினார். அதை கூறிவிட்டு தனது கண்களை மூடி தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொண்டு சிரித்த முகத்துடன் அமர்ந்திருந்தார் வயவன். ராஜகுரு தணிகைநாதன் எழுந்து மேடைக்கு முன்பு வந்து, இந்த சண்டை போட்டியை பல விதிமுறைகளோட நல்லபடியா நடத்தி கொடுக்க வந்திருக்கோம் வயவன் ஐயாவுக்கு என்னோட முதல் வணக்கம். சைகர் வம்சம் நடத்துற போட்டிக்கு வந்த எல்லா வம்சத்து மாவீரர்களுக்கும் வணக்கம். அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கும் ராஜகுருக்களுக்கும் வணக்கம். இதை விட இங்க இந்த சண்டையை பார்க்க வந்த எல்லா மக்களுக்கும் என்னோட அன்பு வணக்கம் என்று கூறினார் தணிகைநாதன். அதை கேட்டு அங்கிருந்த சான்றோர்களும் மக்களும் ராஜகுருக்களும் மாவீரர்களும் உற்சாகமாக கைதட்டினார்கள். அதை பார்த்த தணிகைநாதன் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தார். நாங்க ஏன் இந்த போட்டியை நடத்துறோம்னா, எல்லா வம்சத்தோட ஆளுங்களும் எவ்வளவு வலிமை மிக்கவர்களா இருக்காங்கன்னு மக்களுக்கு காட்டதான் இந்த போட்டிகள் எல்லாம் நடத்துறோம். அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னாலே சண்டை தான். அந்த திறமைய எப்படி வெளிப்படுத்தணும்னு பார்த்தா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு தான் அந்த தனியாரோட சக்தி தெரிய வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இருக்க யாரு வேணாலும் யார வேணாலும் சவால் விட்டு அவங்க கூட சண்டை போடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல என்று கூறினார். அப்போது கூட்டத்தில் இருந்து அனைத்து மக்களும் முதலில் யார் வந்து இந்த போட்டியை துவக்கி வைக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்து ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பல வீரர்களுக்கு அதில் பங்கு பெற்று தனது திறமையை 4 குருக்களுக்கு முன்பு வெளிக்காட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் முதலில் முன்வர சற்று சஞ்சலப்பட்டுக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள்.